ஹாஸ்பிட்டல்ல இருந்து மெடிக்கல் கேம்ப்க்கு எத்தனை பேர் வந்திருந்தாங்க? என் கூட 7 டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாம 15 ஸ்டாஃப் நர்ஸும் கேம்புக்கு வந்திருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க கூட வந்த எல்லாருமே நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுக்கு நீங்களும் கோஆபரேட் பண்ணணும். ஷூர் சார். நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி தரேன். தேங்க்யூ. அதை வச்சு என்னால ஓரளவுக்கு இந்த கேஸை ஸ்டடி பண்ண முடியுது. ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணா என்னால யார் இதை பண்ணிருப்பான்னு கண்டுபிடிக்க முடியும். ஐயோ, சஞ்சய் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்றாரு. சிந்துவுக்கும் சிவாக்கும் இங்க எதிரே நான் மட்டும்தான். அப்போ நான் தான் இதை பண்ணேன்னு சஞ்சய் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. பரவி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் சிவா கிட்டையும் சிந்து கிட்டையும் கொஞ்சம் பர்சனலா விசாரிக்கணும். அதனால இவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே இருந்தா நல்லா இருக்கும். ஓகே சஞ்சய், நாங்க வெளியே வெயிட் பண்றோம். வாங்க. பரவி, சொல்லு சஞ்சய். உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வர முடியுமா? அத்தை, சஞ்சய் கூப்பிடுறாரு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. சம்பந்தப்பட்டது சிந்துவும் சிவாவும். அவங்க கிட்ட பேசாம உங்ககிட்ட என்ன பேச போறான் அவன்? நீ கொஞ்சம் வாய மூடுறியா? நமக்கு ஹெல்ப் பண்ணதா சஞ்சய் வந்திருக்காரு. என்னத்தை இவர் இப்படி இருக்காரு? அவன் கிடக்குற அம்மாக்கு இருக்கு பையன். நீ போமா. சரி.